சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். ஞான இன்ப நிஷ்டை என்ன வேர்டு வரும். இந்த சொல் ஆட்சிங்கிறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் தெய்வீக சொல் ஆட்சி. சொற்கள் எல்லாம் ஓடி வர்றது. காளிதாசர் சொல்லுவார், ரிஷிகளுடைய சொற்களின் பின்னே பொருள் ஓடுகிறதாம். ரிஷீணாம் வாச்சம் அர்த்தா அனுதாவதி. ரிஷீணாம் வாச்சம் அர்த்தம் அனுதாவதி. ரிஷிகளுடைய சொற்களுக்கு பின்னே பொருள் ஓடிக்கொண்டிருக்கிறதுங்கிறார் காளிதாசர். அதனால தாய்மானவருடைய இந்த வார்த்தையெல்லாம் பார்த்தா அந்த சொல் ஆட்சி இதெல்லாம் பார்க்குற போதே என்ன வாக்கியம் என்ன வாக்கியம் அப்படி பிரமிக்கிறோம். மோன ஞான இன்ப நிஷ்டை, அந்த ஞானானந்தத்தில் இருக்கிறார். இன்பன்னா என்ன? ஆனந்தம், ஞானானந்தம், மௌனானந்தம், ஏகாந்த ஆனந்தம், கால அதீத ஆனந்தம், தர்ம அதீத ஆனந்தம். அது ஒரு பெரிய குரூப்புப்பா. அதுவும் எங்கள் குருநாதர் முன்னாடி இவங்கெல்லாம் வந்து நிற்கிறாங்க, நிஷ்டையர் கோடி. அப்புறம் இன்னொரு குரூப் இருக்குது, மணி மந்திர சித்தி நிலை எய்தினர்கள் கோடி சூழ. மணின்னா இந்த ரசவாதம் பண்ணுற குரூப்பு. எல்லாத்தையும் இந்த மெட்டல்லாம் வந்து இப்படி பண்ணி இதெல்லாம் பண்ணி குளிகை பண்ணி இந்த நவபாஷாணத்தில் முருகன் பண்ணி வச்சிருக்கு, பஞ்சபாஷாணத்தில் வைத்தியநாத சுவாமி பண்ணி வச்சுருக்காங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னென்னா இந்த மூலிகைகள் எல்லாம் கட்டுறது, இந்த ரசத்தை கட்டுறதுன்னு பேர். இது பெரிய விஷயம். ரசவாத வித்தைக்கு அலைந்திடுவர்னு சொல்கிறாரு தாய்மானவரே, மற்றொரு இடத்துல சொல்லியிருக்காரு. ஆக மணின்னு சொன்னால் அதுதான் பேர், மணின்னு. இல்லாட்டி சில சமயம் இந்த சிந்தாமணி, ஷமந்தக மணி எல்லாம் நம்ம புராணத்தில் படிக்கிறோம். சிந்தாமணின்னா என்ன அர்த்தம்? அந்த ரத்னம் கையில் இருந்ததுன்னா நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்குமா. அதனால தான் நிறைய பேர் நவரத்ன மோதிரம் போட்டிருக்காங்க. கையில் நவரத்ன மோதிரம் எல்லாத்தையும் வைரம், வைடூரியம், கோமேதகம், பவழம், புஷ்பராகம் எல்லாம் போட்டு நிறைய கையில் வச்சு, நீலக்கல்லாம் போட்டு, சனி தோஷம்னா உடனே சொல்கிறார் இதை போடுங்க சரியா போய்டும். புத்தியை தவிர எல்லாம் பண்ணிவிடலாம். புத்தியை மாத்திரம் மாற்றிடாதீங்க, அப்படியே இருக்கட்டும் வச்சுங்க. ரொம்ப யோசிச்சிங்கன்னா முன்னேறிடுவீங்க. அதனால் இதெல்லாம் போட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன். அதனால தான் நிறைய பேர் வந்து இப்போது அங்கே போய் வந்து அங்கே யாரோ இந்த சிவகுரு ஞானகுரு சொல்கிற குரூப் இருக்குது பாருங்க, அங்கே போர்டு வச்சுருக்கேன் இல்லையா, நினைத்தது நிறைவேற வேண்டுமா. இதெல்லாம் நம்ம மெத்தடு. நானாக பண்ணுறேன், தட்சிணாமூர்த்தி சொல்லி கொடுக்குறாரு போட்டு வச்சேன். இல்லாட்டி அங்கே பக்கத்துல எல்லாம் கூப்பிடுறான், நானே நல்ல மெய்ப்பன், மேய போயிடக்கூடாது அங்கே. ஆகையினால அவங்க போகக்கூடாது. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணுறது, கொஞ்சம் சுற்றினான்னா கொஞ்ச நேரம் கழித்து இங்கே வரணும்னு தோணும். ஆகையினால் அங்கே முதல்ல சுற்றுப்பா. அப்புறம் வந்து ஒரு நாள் கேட்பார், நீங்கள் சுத்த சொன்னீங்க, முதல்ல ஒரு தடவை சுற்றினேன் காரியம் நடந்தது, ரெண்டாவது தடவை சுற்றினேன் காரியம் நடந்தது, மூணாவது தடவை சுற்றினேன் நடக்கலையேன்னா, நீ பின்னால் வா இன்னொரு பக்கம் சுத்த வைக்கிறவனு தெரியுமே, எல்லாத்தையும் கொடுத்துருவாரா என்ன? அவர் யோசிக்க வைப்பார். நினைத்தது நிறைவேற வேண்டுமானா யார் நினைத்த? சுவாமிஜி நினைத்தது. அது பாருங்க, அது யாரா கேள்வி கேட்குறாங்களோ, கேள்வியே கேட்க மாட்டாங்க. அது எழுதுனது யாருன்னு தெரியாது. நல்லது இல்லை, மணி மந்திர சித்தி எல்லாம் நம்மளாம் அப்படி இருந்துட்டு தான் வந்திருக்கோம். அதனால் நம்ம சிரிக்கிறோம், அதையும் சொல்லி வச்சுப்போம். இன்னும் ஃபுல்லாக வந்திருக்க மாட்டீங்க. இப்போவே உங்களுக்கு இதெல்லாம் எங்கே சாமி புரியும், அதை சுற்றிட்டு போயிடுறோம் நாங்கள். அது வந்ததில் நிஜமாவே சாமி இப்படிலாம் சொல்லுங்க, நான் நிறைய சுற்றிருக்கேன், எனக்கு காலம்பரம் 36 சுற்று கிடைக்குமா கிடைக்காதனா, உங்கள் பலன்கள் அனைத்தும் நிறைவேறுக, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒன்று என்ன வார்த்தையில் என்ன தரித்திரம் வேண்டி இருக்கு, நல்லா சொல்லி வைக்கிறேன். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம்.
தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8852788445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.